அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அதை தான் ஒர்க் அவுட் பண்ணணும். இதுக்கப்புறம் அவர் பிரச்சாரம் பண்ணுவார், ரோட்டுக்கு வரணும், பேசணும். அவர் அடிக்கடி வந்துட்டு போனால் தான் அது கொஞ்சம் நார்மலைஸ் ஆகும். எப்பயுமே ஒரு ஸ்டாராக பார்த்து பழகிட்டாங்க. கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா போதும் அப்படின்ற. இப்போ ரோட் ஷோ வந்து எல்லா கட்சியுமே நடத்துறாங்க, கூட்டம் வருது மக்கள். ஆனால் இந்த மாதிரி ரசிக மனப்பான்மையோட ஆர்ப்பரிச்சுட்டு வர்றது இல்லை. ஏன்னா ஒரு கண்ட்ரோல் அவங்களுக்கே புரிஞ்சிருது. ஓகே, தலைவர் வராரு, நம்ம வந்து கட்சியில் இருக்கோம், நம்ம கோஷம் போடுவோம், பார்ப்போம், கையசைப்பு எல்லாமே. ஆனால் விஜய் அவர்கள் வந்து இன்னும் அதிகமாக வீதிக்கு வந்து மேடைகள் போட்டு எல்லாம் பார்த்து கொஞ்சம் நார்மலைஸ் ஆனாதான் தலைவர் வந்திருக்காரு, அந்த ரெஸ்பெக்டோட நம்ம இருப்போம் ஃபேன்ஸுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு நாள்ல டக்குன்னு ஒரு வருஷத்துல நீ வந்து ஒரு ரசிகனா இருக்கும் ஃபுல்லா தொண்டனா மாறிடு அப்படின்னா அது சாத்தியமே இல்லை. அவங்க அந்த மேல இருந்து குதிச்சு இறங்கி வந்தது இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த கட்சியினுடைய சடனான அந்த அப்ரைசிங் இருக்குல்ல, அது அப்படியே நீர்த்து போகுது. பாத்தீங்களா, என்னமோ நினைச்சோம், கடைசியில் இன்னும் இப்படிதான் இருக்கிறாங்க, ரசிகர் மனப்பான்மையில தான் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு இது. இல்லைங்க, அது நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா வந்து முக்கிய நிர்வாகிகளே பேசும்போது அந்த மாதிரி தான் அவர் வந்துட்டு பேசுறாங்க. ஆக்சுவலி டிஸ்கஸ் பண்ணுங்க, ராஜ்மோகன் பேசுனது ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு எனக்கு. ரொம்ப ராஜ்மோகன் அவர்கள் வந்து இப்போ இல்லை, முன்னாடியில இருந்தே வந்து எப்பயுமே பொலிட்டிக்கலி கரெக்டா ஒரு தெளிவா பேசக்கூடிய தெளிவா பேசுவார். ஒரு நல்ல மென்டார் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய ஃபிகருக்கு அது ஒரு மென்டர் மாதிரி. ஆனால் அவர் வந்து பேசும்போது அஜித்துக்காக விஜய் குரல் கொடுக்குறான்றது வந்து உண்மையிலே டிசப்பாயிண்டிங்காக. நேமுக்காக. ஆமா, அது இது வந்து உதாரணமா சொல்ல வேண்டிய விஷயம் இது கிடையாது.